முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாபின் பதான்கோட்டை நோக்கி ஏவப்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது ஏற்பட்ட சத்தம் வீடியோவில் இடம்பெற்றிருக்கிறது. பஞ்சாபின் பதான்கோட்டை நோக்கி ஏவப்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சத்தம் இந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. அதை நாம் கேட்டோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்டோம். மாணிக்கம், வணக்கம். போர் பதற்றமான சூழல்களில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த பதற்றமான வேலைகளில் போர் மேகங்கள் சூழ்ந்திருப்பதாக சொல்லி வந்த நேரத்தில் தற்பொழுது உண்மையாலுமே வார் என்ற அந்த போர் தற்பொழுது மூடக்கூடிய இறுதி கட்டத்தில் இருப்பதாகவே உண்மை நிலவரங்கள் உணர்த்துகின்றன. ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட நகரங்களில் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்த முயற்சித்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல பதான்கோட் பகுதி, பஞ்சாப் மாநிலத்துடைய பதான்கோட் பகுதிகளில் வான் எல்லைகளுக்குள்ளாக ஊடுருவி வந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை இந்திய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு அதை வானிலையை முறியடித்திருக்கிறது. இரவு நேரங்களில் வெறும் சத்தத்துடன் மற்றும் அதனுடைய ஒளிகள் மட்டுமே நமக்கு தெரிந்திருந்தது. தற்பொழுது பகல் நேரத்திலும் அவர்களுடைய ஏவுகணைகளும் அவர்களுடைய ட்ரோன்களும் இந்தியாவுடைய வானிலைக்குள் நுழையும் பொழுது அதை இந்தியாவுடைய வான் அமைப்பு எவ்வாறு வீழ்த்துகிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. பதான்கோட் பகுதிகளில் தற்பொழுது மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரங்களில் நடு இடையே ஆங்காங்கே சிறு புள்ளிகள் போல தெரியக்கூடியவை வான் எல்லைக்கு உள்ளாக நுழைந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஏவிய அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தப்பட்டதனுடைய புகை காட்சிகளாக இருக்கின்றன. இரவு முழுவதும் நடைபெற்ற இந்த சண்டையில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களும் அவருடைய ஏவிய ஏவுகணைகளும் இந்தியாவினுடைய வான் எல்லை தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக முறியடிக்கப்பட்டதில் அவை ஆங்காங்கே சிதறி விழுந்திருக்கிறது. சிதறி விழுந்தது மட்டுமில்லாமல் பல வீடுகள் மேலும் அவை விழுந்திருக்கின்றன. பல கிராம பகுதிகளில் அவை விழுந்திருக்கிறது. அதை அனைத்தையும் தற்பொழுது சேகரிக்கக்கூடிய பணிகள்ல உள்ளூர் அமைப்புகளும் உள்ளூர் காவல்துறையினரும் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. அந்த பாகங்கள் எந்த நாட்டை சேர்ந்தது, எந்த நாட்டினுடைய ராணுவத்தை சேர்ந்தது என்பதெல்லாம் ஆய்வு செய்யப்படுகிறது. அதில் முழுக்க பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய வகையிலான அனைத்து ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அது இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்தியாவுக்குள் அனுப்பி ஏறக்குறைய 3 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நீடிக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழலில் தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதல் முழுவதுமே இந்தியா பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எதிராக எடுத்த நடவடிக்கைகளை பொறுத்துக் கொள்ள முடியாத பாகிஸ்தான் அதனுடைய கோபங்களை பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இந்தியாவின் மீது, அதுவும் குறிப்பாக இந்தியாவுடைய அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்தியாவினுடைய ஆர்மி பேஸ் கேம்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய ராணுவ நிலைகளை தாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஆத்திரமடையக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவம் எங்கு இந்த அனுப்பினால் பாதிப்பு ஏற்படும் என்பதை கண்காணித்து இந்திய ராணுவத்தினுடைய மீது அனுப்பினால் அதற்கான பாதிப்புகளும் ஏற்படுவதில்லை என்பதனால் நேரடியாக இந்திய மக்களுடைய குடியிருப்புகள் மீது அவர்களுடைய இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள். இதனால் இந்தியாவுடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய, அதாவது பாகிஸ்தானுடைய எல்லையோரமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பஞ்சாப், காஷ்மீர், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுடைய எல்லையோர பகுதிகளில் அவர்களுடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாக அவர்களுடைய ட்ரோன்களும் அவர்கள் சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த குண்டுகளும் நேராக வீடுகளிலும் அந்த வீடுகள் மீது தகவல்களும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி பஞ்சாப் மாநிலத்தினுடைய பதான்கோட் பகுதிகளில் வான் எல்லைகளுக்குள்ளாக ஊடுருவிய பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அதனுடைய உதிரி பாகங்கள் மண்ணில் விழுந்துவிட்டன. இருந்த போதும் அதில் சுட்டு வீழ்த்திய போது உருவாகி இருக்கக்கூடிய அந்த கரும் புகை வானில் தனியாக தெரிவதை பார்க்க முடிகிறது. அதனுடைய சத்தங்களும் அந்த வெடி பொருட்கள் சத்தம் போன்று கேட்டிருந்ததை நாம் பார்த்திருந்தோம். இதுபோல் தொடர்ச்சியாக சில இடங்களில் காட்சிகளாகவும் சில இடங்களில் சத்தமாகவும் அதனுடைய ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. உலக நாடுகள் உற்று நோக்கக்கூடிய மிகப்பெரிய பதற்றமான சூழலாக ஆசிய கண்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு பதற்ற நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தனக்கு எதிரான நடவடிக்கையாக கருதி இந்தியாவின் மீது கடந்த 3 நாட்களாக தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். கடந்த மே 7 அன்று பாகிஸ்தானுக்குள்ளாக ஊடுருவிய இந்தியா 9 இடங்களில் பயங்கரவாதிகளை தாக்கியிருந்தது என்பது நம் அனைவரும் அறிந்த செய்தி. இந்த சூழல்ல அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியாவுடன் துணை நிற்க முடியாத பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ச்சியாக 3 நாட்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறது. முதல் 2 நாட்கள் பாகிஸ்தான் அனுப்பியிருந்த ட்ரோன்கள் கண்காணிப்பு ட்ரோன்கள், அதில் கேமராக்கள் மட்டுமே இருக்கும்.
அவை பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தாது. எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்தில் மட்டுமே அந்த பாதிப்பானது ஏற்படும். அவை விழுந்து எரியக்கூடிய அல்லது வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத ட்ரோன்களாக அனுப்பப்பட்டது. இருந்த போதும் அந்த கண்காணிப்பு ட்ரோன்களை, அதுவும் அது டர்க்கி நாட்டை சேர்ந்த டர்க்கி நாட்டுடைய தயாரிப்பான அந்த ட்ரோன்களை தான் பாகிஸ்தான் பயன்படுத்தி இந்தியாவுடைய வானெல்லைக்குள்ளாக அனுப்பியிருந்தது. அதை வெற்றிகரமாக இந்தியாவுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு முறியடித்ததை தொடர்ந்து நேற்றைய தினம் கையெறி குண்டுகளை அந்த ட்ரோன்களில் வைத்து பாகிஸ்தான் இந்தியாவுக்குள் அனுப்பியிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையிலும் அவர்களிடம் பெரிய அளவிலான ராணுவ நவீன கட்டமைப்பு பலங்கள் இல்லை என்றாலும் அவரிடம் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளிடம் அவர்கள் கேட்டு பெற்று வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயுதங்கள் பெரும்பாலானவை பாகிஸ்தானிடமும் அதனுடைய நட்பு நாடுகளிடமிருந்தும் பெறப்பட்டிருக்கக்கூடிய, பாகிஸ்தானிடமிருந்து சைனாவிடமும் அதனுடைய நட்பு நாடுகளிடமிருந்து பெறப்பட்டிருக்கவை. ஆனால் இந்தியா பல நாடுகளிலோட நட்புடன் இருக்கக்கூடிய நேரங்களில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு, அதாவது ராணுவம் தொடர்பான அந்த ஆயுதங்களை உருவாக்குவதற்கான கருத்துக்களையும் அவருடைய ரிசர்ச்களை பகிர்ந்து கொண்டுதான் அந்த ஆயுதங்களையும் பெற்றுக் கொண்டு வருகிறது. உதாரணத்துக்கு ரஃபேலை இந்தியா பிரெஞ்சிடம் வாங்கியிருந்தாலும் கூட அதனை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான உள்நாட்டு தயாரிப்புக்கான ஒப்பந்தத்தையும் போட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்தியா ரஃபேலில் எந்த வகையான மாற்றங்களையும் மேற்கொண்டு அதனை மேலும் நவீனப்படுத்த முடியும். இதுபோல் இந்தியா ஒவ்வொரு நாடுகளிடம் இருந்து பெற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் என்பது முழுக்க முழுக்க இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.